ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கவனிங்க, நமக்கு தெளிவா ஈஸியா புரியுற மாதிரி சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, இஸ்ரவேலே நீ பயப்படாதே அப்படின்னா டைரக்டா நம்ம கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதாக இருக்கும். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கட்டளைகளாக நமக்கு கொடுக்கப்படுவதாகவும் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்று நம்ம சொல்லலாம், கட்டளை என்று கூட சொல்லலாம். ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சபையோடு கூட இந்த நாளில் பேசுகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. தெளிவா சொல்றார். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைகளை தேவன் எனக்கு கோடிட்டு காண்பித்தார். நீங்கள் ஜெபியுங்கள், மார்க் 14:38, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் என்ன செய்கிறார்? கிருபையாய் அவருடைய வாக்கை கொடுக்கிறார். ஜெபம் மிக மிக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேயர் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும். ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். ஜெபம் சோதனைகளை மேற்கொள்ள செய்யும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கவனிங்க, முக்கியமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கலாம், நான் கூட ஆச்சரியப்படுறேன். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், வேதத்திலே ஒரு எழுத்தின் உறுப்பு கூட ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்றதை நாம வாசிச்சிருக்கோம். அது இருக்கும்போது இன்னைக்கு பார்க்குற இந்த சப்ஜெக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தையில இந்த செய்தி அடங்கியிருக்கு. நீங்கள். ஆமென். வேற ஒண்ணுமே டாபிக் போறது இல்லை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்படின்னா யாரை இயேசு நீங்கள் என்று சொன்னார்? எல்லாரையும் பார்த்து சொல்லல. தன்னோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார், நீங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, சபையாராய் இருக்கிற நீங்கள், வெளியே இருக்கிற ஜனங்கள், ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வித்தியாசத்தை வேதத்துல நம்ம பார்க்க முடியும். வெளியிருக்கிற ஆளை பார்த்து ஆண்டவர் நீங்கள் அப்படின்னு சொல்லல. தன்னோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள். அப்போ அந்த நீங்கள் என்று சொல்லும் போது எதுக்கு சொல்றாரு? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். இப்போ வெளியே இருக்கிற ஆளுக்கு அந்த வேர்டு இல்லையா? கவனிக்க, ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை குறித்து அறியாதவங்க, ஆண்டவரை குறித்து ஒண்ணுமே தெரியாதவங்க, அவங்கள ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? அவங்களுக்கு அந்த வார்த்தை இல்லையா? நிச்சயமா இல்லை. நிச்சயமா இல்லை. இன்னைக்கு தேசத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு அதிகாரம் யார் கையில் இருக்குதுன்னா, நீங்களே சொல்ல நம்ப மாட்டீங்க, அது உங்க கையில இருக்கு.
ஆண்டவர் புறஜாதி ஜனங்களை பார்த்து நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லவே இல்லை. தன்னோடு கூட இருந்த சீசர்களை பார்த்துதான் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கன்ற. அப்போ இந்த உலகத்திலே சாத்தான் பயங்கர போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். உலக ஜனத்தால் அதை ஒன்று கூட சரி செய்ய முடியாது. ஏன்னா அவங்க ரட்சிக்கவே படலை. அவங்க ஜெபம் என்ன பண்ண முடியாது, பரலோகம் கேட்டு அற்புதம் செய்ய முடியாது. ஆனா சாதாரண ஜனமாய் இருக்கிற ஜனம்தான். ஆனா நான் இப்போ 3 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நீங்கள் என்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்தாதான் உங்களுக்கு அது திருப்தியா இருக்கும். அந்த மெசேஜுடைய முழுமையை சபை ஜெபிக்கும் போது பெரிய பெரிய மாற்றங்களை தேவன் செய்கிறார். ஆமென். இது விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கிறது, சாத்தானுக்கு நன்றாக தெரிகிறது, தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் விசுவாசிகளே, நீங்களும் இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஜெபம் சரித்திரங்களை படைக்கும். உங்களுடைய ஜெபம் காரியங்களை எல்லாம் மாற்றி போடும். உங்களுடைய ஜெபம் பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்ன பாஸ்டர், நான் அவ்வளோ பெரிய ஆளா? எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இயேசு கொடுத்திருக்கிறார். ஆமா, அவ்வளோ பெரிய இடத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை சபை புரிந்து கொண்டீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதலை நீங்க கொண்டு வர முடியும். உங்களுடைய லைஃப்ல நிறைய காரியத்தை நீங்க சக்சஸ் ஆக்க முடியும். இன்னைக்கு சபையில் இருக்கிற நமக்கே நம்ம யார் என்று தெரியவில்லை. நம்ம யார் என்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால், அடையாளம் காண முடியாமல் இருப்பதால் தான் நம்முடைய பலன் நமக்கு தெரியாமையே நம்ம காலத்து முடிய பார்க்கிறோம். பிசாசும் அதை அப்படியே மறைச்சு வைக்கிறோம். இன்றைக்கு ஒரு 3 விஷயத்தை மட்டும் மிக சுருக்கமாக சொல்லி, நீங்கள் யார் கிறிஸ்துவுக்குள், நீங்கள் சபைக்கு வருகிற நீங்கள் என்ற உங்களை ஆண்டவர் எந்த இடத்திலே வைத்திருக்கிறார், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டுதான் காரியம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது என்றால், நான் எப்படிப்பட்ட ஆள், எதனால் எனக்கு அப்படிப்பட்ட இந்த ஜெபம் என்னால் நான் ஜெபிக்கும் போதுதான் கேட்கப்படுதுன்னா அப்ப நான் யாரு, எதனால் நான் இந்த ஒரு தகுதிக்கு வந்திருக்கிறேன். உலகத்தாருக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு அந்த தகுதி எதனால் கிடைத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல who are you? நீங்கள் இயேசுவின் சீஷர்களாக இருக்கிற நீங்கள் யார்? உங்களுடைய ஜெபம்தான் பரலோகத்திலே கேட்கப்பட்டு எழுப்புதலை கொண்டு வருவதாய், மாற்றங்களை கொண்டு வருகிறதா, குடும்பங்களிலே மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறதற்கு நீங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் இயேசுவின் சீஷர்களாக இருக்கிற நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:19 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தாலே என்னவா மீட்கப்பட்டீர்கள். அப்ப கவனிங்க, ஏன் உங்களுடைய ஜெபம் ஸ்பெஷலானது? சீஷர்களாக இருக்கிற நீங்கள் எதனால் ஸ்பெஷல் ஆக்கப்பட்டீங்க? உங்களுடைய சத்தத்துக்கு பரலோகம் திறக்கப்படுது. எதனால? வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனம் நீங்கள். விசுவாசம் இருந்தா கை ஆட்டோமேட்டிக்கா கட்டது வரும்.
ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லைன்னா பார்வையாளரா உட்கார்ந்துட்டு நம்ம பாட்டு போயிட்டு தான் இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டு கழுவப்பட்ட ஜனம். இன்னும் கூட ரொம்ப பேதுரு அழகா அதை வெளிப்படுத்தி சொல்லுவார். 1 பேதுரு 18, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்ற அறிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எதுலங்க நீங்க மீட்கப்பட்டீங்க? குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தால நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அதனாலதான் உங்க ஜெபத்துக்கு பயங்கர வல்லமை உண்டு. இதே புறஜாதியாருங்க ஜெபம் பண்றதுக்கு இந்த முடியுமா? கேட்க முடியுமா? ஆண்டவர் கேட்பாரா? கேட்க முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கல. அவங்க இன்னும் இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்கல. அவங்க இன்னும் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்படல. அதனால்தான் அவங்களுடைய ஜெபங்கள்லாம் என்ன செய்யாது? பரலோகத்துல கேட்கப்படாது. ஆனா யாருடைய ஜெபம் தான் பரலோகத்துல கேட்கப்படுது? கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுதான் பரலோகத்திலே தேவன் கேட்கப்பட்டு ஆண்டவர் காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால்தான் நீங்க விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தாரால ஒரு நாளும் தேவ ராஜ்யம் கட்டவே முடியாது. உலக மனிதர்களாலே ரட்சிக்கப்படாதவர்களாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படவே முடியாது. இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் யார்? கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமாய் இருக்கிற உங்களை கொண்டுதான் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆதலால் நீ விசேஷித்தவன், கிறிஸ்துவுக்குள்ளாய் நீ விசேஷித்தவனாக இருக்கிறார். எல்லாரும் விசுவாசம் இருந்தா கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரஜாதிகளாம் கூட ஜெபம் பண்ணால வேலைக்காகாது. ஏன்னா அந்த ரத்தத்தை பரலோகம் அவங்க மேல ரத்தம் இல்லை. ஆனா ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சத்தம் தாங்க கேட்கப்படுது. கேட்கப்பட்டு கர்த்தர் காரியத்தை செய்கிறார். முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க. 2வது யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கவனிங்க. முதலாவது இயேசுவின் ரத்தம், 2வது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். நல்ல கவனிங்க. உலக ஜனங்கள் யாருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறாங்க? பல தெய்வத்தின் மீது அவங்க விசுவாசம் வைக்கிறாங்க. அது ரோமன் கேத்தலிக் ஆட்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி. கவனிங்க. அந்த ஜெபம் எல்லாம் நிச்சயமாக கேட்கப்படாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் பவர்ஃபுல்லான ஜெபம். பரலோகம் அதுக்கு தான் மதிப்பு மரியாதை கொடுத்து வழிவாசல் திறக்குது. அல்லேலூயா. அன்னை மரியாள் மூலம் நாங்க ஜெபிக்கிறோம், சூசேப்பர் மூலம் ஜெபிக்கிறோம், ராயப்பர் மூலம் ஜெபிக்கிறோம். பைபிள்ல எந்த ஒரு இடத்திலும் அதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஜெபிக்கலான்ற ஒரு இதுவே கிடையாது. இன்னும் உலகத்தார் என்ன மற்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்கி கொண்டு இயேசுவையும் தெய்வமாய் வணங்கி கொண்டு அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபமும் பரலோகத்தில் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. அப்ப தெரிஞ்சுங்க. அப்ப யாருடைய ஜெபம் தான் கேட்கப்படுது? இயேசுவின் சீஷர்களாய் இருக்கிற ஆமென் உங்களுடைய ஜெபம் தான் பரலோகத்தில் கேட்கப்பட்டு பதிலை தேவன் தருகிறார். ஏனால் இயேசுவின் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது.
இயேசு ஒருவர் தான் ஆராதனைக்கு உரியவர் என்று சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஆமென், உன்னுடைய ஜெபம், கர்த்தருடைய நாமம் உனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, உன்னுடைய ஜெபம் பரலோகத்தில் எட்டி காரியங்களை நடப்பிக்கப்படுகிறது. அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னது? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சபை. இரண்டாவது, இயேசுவின் நாமத்தால் ரட்சிக்கப்பட்ட சபை. மூன்றாவது சொல்லி முடிச்சிடுறேன், பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்ட சீஷர்கள். அல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வார்த்தையை கேட்டு, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கவனிங்க, இந்த வார்த்தை யாருக்கு தான் கிடைச்சிருக்குது? சீஷர்களுக்கு. புறஜாதி ஜனங்கள் பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டவர்களா? சொல்லுங்க, வாய் தட்ட சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. முத்திரை போடப்பட்டவங்களா? ஒருத்தவங்க ஆமாமா தண்டாட்ட மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று உடனே விட்டு போக வேண்டியதான். சோத்திரம். பரிசுத்த ஆவியில புறஜாதி ஜனமெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களா? முத்திரை போடப்பட்டவங்களா? சொல்லுங்க. இல்ல, தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியினால அது மீட்கப்படும் நாளுக்கு என்று சபைக்கு ஒரு மீட்பு இருக்குது, ஒரு நாள் இருக்குது உங்களை மீட்டு கொண்டு போறதுக்கு, என்ன மீட்டு கொண்டு போறதுக்கு. இயேசு சீக்கிரம் வரப்போறார். அப்போ அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று ஒரு சீல் ஒன்று உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீல் தான் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அறியாத ஜனங்க மேல சீலா முத்திரை போட்டிருக்கிறாரா? நெவர். பரிசுத்த ஆவியால் முத்திரை போடாத ஜனத்தை ஒரு நாளும் இயேசு மீட்டுக் கொள்ள முடியவே முடியாது. அவங்கெல்லாம் பூமியிலேயே அப்படி இருக்க வேண்டியதான். ஆனா நீங்கள் இயேசு வரும்போது மீட்கப்படுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு சீஷர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்ட பாக்கியம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. அப்போ பரிசுத்த ஆவி முத்திரை பெற்ற தேவ ஜனமே, நீ வாயை திறந்து தகப்பனே என்று ஜெபிக்கும் போது உனக்கு பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு. அதான் உங்களை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க யாரும் தெரிஞ்சுக்கங்க. ஏன் எழுப்புதல் தடையா இருக்குது? ஏன் இன்னும் வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியல? விசுவாசிகள் தன்னை புரிந்து கொண்டு நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல்னஸ், நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை வைத்திருக்கிறார், நான் ஜெபம் பண்ணும் போதுதான் பரலோகம் திறக்கப்படுகிறது என்பதை அறியாததாக தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாய் அடைச்சி போய் ஜெபமே இல்லாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறதால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல எழுப்புதலை பார்க்க முடியல. புறஜாதி ஜெபமும் கேட்கப்பட போறது இல்லை. விசுவாசிகள் இவ்வளவு மகிமையும் இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை தேவன் அந்தஸ்தை கொடுத்திருந்தும் அதையும் அறியாமல் இருப்பதாலே அவங்க என்ன செய்ய போறாங்க? அறியாமையும் அறிந்து கூட இப்போ இந்த பிரசங்கத்தை கூட பண்றோம். எத்தனை பேர் ஆமா நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தரிக்கப்பட்டவன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குது, ஓ நான் ஜெபம் பண்ணால் பரலோகம் திறக்கப்படுகிறதா, அல்லேலூயா என்று சொல்ல போகிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? ஆமா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துலதான் இந்த காரியம் நடக்க போகுது. நீங்க ஜெபிச்சாதான் எழுப்புதல் வரப்போகுது. நீங்க ஜெபிச்சாதான் உங்க குடும்பத்துக்கு விமோச்சனம். நீங்க ஜெபித்தாதான் சபையில் எழுப்புதல். நீங்க ஜெபம் பண்ணாதான் நம்ம தேசத்துக்கு ஒரு விடுதலை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க. சீஷர்கள் ஒரே வார்த்தை இயேசு சொன்னார், நீங்கள். ஆமென். பவர்ஃபுல்லானது சபை, வல்லமை நிறைந்தது சபை. விசுவாசிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? நீங்கள் ஜெபிக்கிறதை விட்டு விட்டால், ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், ஜெபிக்கிறதை விட்டு விட்டால் அநேக சோதனைக்குள்ளாக நீங்கள் போய்விடுவீர்கள். சொல்றது புரியுதா? தேசமும் சோதனைக்குள்ளா போயிடும், சபையும் சோதனைக்குள்ளா போயிடும்.
சபை இன்னைக்கும் கர்த்தர் கிருபையில ஓடிக்கிட்டு இருக்கிறது எப்படி தெரியுமா? எதனால் தெரியுமா? அந்த வெள்ளிக்கிழமையில யாரோ சிலர் வந்து என்ன செய்யறாங்க? ஜெபிக்க வராங்க. அந்த 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு யாரோ சிலர் வந்து ஜெபிக்க வராங்க. யாரோ சிலர் அதிகாலையில எழுந்து தேவனை உண்மையா தேடுற ஒரு சிலர் ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்துல தான் சபை போய்கிட்டு இருக்கு. பெட்ரோல் ஊத்தி ரன்னிங் போற மாதிரி வண்டி சபை போய்கிட்டு இருக்கு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி மற்ற சும்மா இந்த ஜபத்துக்கே முதலிடம் கொடுக்காம தூங்கிட்டு இருக்கிற விசுவாசிங்க, ஒரு பொறுப்பு இல்லாத விசுவாசிங்க, இவங்க மூடெல்லாம் ஒன்னும் யூஸ் கிடையாது. ஆனா அவங்களுக்கு நாமம் தரிக்கப்பட்டிருக்குது, ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாங்க, பசுத்தால் அபிஷேகம் பெற்றது. ஆனா பிரேயர் இல்லாதால அவங்களால சோதனைகள் தான் குடும்பத்துக்கு வருமே தவிர, சோதனைகள் தான் சபைக்கு வருமே தவிர அவங்களால ஒரு யூஸும் கிடையாது. யாரால? யாரால? ஜெபிக்காதவர்களால. அதனால்தான் ஜெபிக்காதவங்களை கண்டாவே பயமா இருக்கும், பயப்படும். ஏன்னா ஜெபிக்காதவர்களை கொண்டு பிசாசு நிறைய காரியத்தை சபைக்கு விரோதமா செய்யும். ஆனால் நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருந்துடக்கூடாது. நீங்க பாருங்க, ஒரு பிரேயர்ல உட்காராத ஒரு ஆளு என்னென்ன குறைச்சல் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பயங்கரமா இருப்பாங்க. ஒரு ஜெபத்துல உட்கார்ந்து நல்ல ஒரு பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்காது எந்த ஒரு நபருமே சரி, அந்த தெளிவு இருக்காது. கரெக்டா அந்த ஆண்டவருக்குள்ள எப்படி நடக்கணும் அந்த தெளிவு இருக்காது. ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க, ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால நிறைய வேதனைகளை மற்றவங்க ஜெபிக்கிறவங்க சந்தித்து கொண்டு இருப்பாங்க. காரணம் என்ன? அந்த பிரேயர் ஸ்பிரிட் இல்லை. அப்படி ஆனா ஆண்டவர் பிள்ளைகளே, அவங்களுக்கே தன்னை பத்தி தெரியல. நான் ஜெபித்தாதான் பரலோகம் திறக்கப்படுது. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் நாமத்தை தரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என் மேல பசுத்தால் இருக்கிறார். ஓ, என் ஜெபத்தால தான் என் குடும்பம் காக்கப்பட போகிறதா? என் ஜெபத்தால் தான் என் தேசம் காக்கப்பட போகிறதா? என் ஜெபத்தால் தான் என்னுடைய சபை காக்கப்பட போகிறதா? என் ஜெபத்தால் தான் என் சகோதர சகோதரிகள் காக்கப்பட போகிறார்களா என்று யார் ஒருவர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களோ, நிச்சயம் சொல்றேன், உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். அதனால் தேவ ஜனமே, உலகத்தாரால் ஒரு பலனும் கிடையாது பரலோகத்துக்கு. உலகத்தாரால் ஒரு பலனும் கிடையாது. அவங்க ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டாலும், ஏன்னா ரட்சிக்கப்படலை, இயேசுவின் நாமம் தரிக்கப்படலை, பரிசுத்த ஆவி அபிஷேகம் இல்லை, அவர்கள் பாவத்தால் நிரம்பி இருப்பதினாலே எந்த ஒரு பலனும் பரலோகத்தில் வரப்போவதில்லை அவர்களால். ஆனால் பரலோகத்தினுடைய மகிமை இந்த பூமியில யார் திரும்ப கொண்டு வர முடியும்? தேவ சபைதான், சீஷர்கள் தான், நீங்கள் தான் தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே கொண்டு வர முடியும். அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்க ஜெபம் பண்ணாதான் சோதனைகளை எல்லா விதத்திலும் உங்கள் குடும்பமும் சரி, நீங்களும் சரி, சபையும் சரி மேற்கொண்டு மேலே வர முடியும். அதனால் உங்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய 2 வீலர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்காக ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டேன். சாவியை சைட்ல போட்டு பட்டு உடஞ்சி போச்சு. நல்லா கவனிங்க, நிறைய சாவிங்க அங்க இருக்குது. ஆனா எந்த சாவி போட்டாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. ஒன்னே ஒண்ணு, அந்த பேருனா ஆக்டிவா. அந்த கம்பெனி சாவி போட்டா என்னது? அது திறக்குது. அதே போலதான் உலகத்துல எவ்வளவோ ஜனங்க இருக்கலாம், ஆனா பரலோகம் யாருக்கு தெரியுமா திறக்கப்படும்? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்ட பிள்ளைகள். உங்களுடைய அந்த ஜெபத்துல கொண்டுதான் பரலோகம் திறக்கப்படும். வேற யாரை கொண்டு ஒன்னும் என்ன செய்ய போறது இல்லை, வேலாக்க போறது இல்லை. ஆமென். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜெபத்துக்கு நல்ல இடம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். நன்மையால் உங்க குடும்பத்தை நிரப்புங்க, உங்களை நிரப்புங்க, தேசத்தை நிரப்புங்க. நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா
வேற வழியே கிடையாது. உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்துக்கும் சரி, சபைக்கும் சரி, தேசத்துக்கும் சரி, கர்த்தர் பிள்ளைகள் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் தெரிந்து கொண்டேன் அப்பா, தேவன் என்னை உம்முடைய சீசனாக இயேசுவே நீர் வைத்ததற்காக எல்லா கைகளை வைத்து ஆண்டவரை துதிப்போம். ஒரு உலகத்தானா என்னை வைத்து விடவில்லை அப்பா, என்னை ரட்சித்திருக்கிறீர். உலகத்தாருடைய ஜெபங்கள் ஒரு நாளும் பரலோகத்தில் கேட்டு காரியங்கள் நடப்பிக்கப்பட முடியாது. ஆனால் சீஷர்கள் மூலம்தான் கர்த்தாவே தேவன் அசைவாட முடியும். சீஷர்களின் ஜெபத்தின் மூலம்தான் தேவன் இந்த நாட்களிலே எங்கள் குடும்பங்களுக்குள் கிரியை செய்ய முடியும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். அந்த அதிகாரம் எனக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாக்கியம் எனக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கர்த்தாவே உத்தரவாதம் எனக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கர்த்தாவே ஆமென் சர்டிபிகேட் எனக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் புரிந்து கொண்டு இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த மாதத்தில் நீ சொன்னது போல சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். என் சிஸ்டருக்கு எல்லாரும், பிரதர்ஸுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. காலையில இந்த மாசத்துல எழுதுங்க, தினமும் எழுந்துருங்க. எழுந்து தேவ சன்னிதானத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. சிஸ்டர், நீங்க தான் உங்க பக்கத்து வீட்டுல இருக்க ரட்சிக்கப்படாத ஆளு, அவங்க இயேசுவின் கூப்பிடுறதால ஒன்னும் ஆக போறதே கிடையாது. ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, இயேசுவின் நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளை, இயேசுவின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையை நீ ஜெபிக்கும் போதுதான் அங்கு பரலோகம் திறக்கப்படுது. இந்த உரிமை உனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டு செயல்படும் போது சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் ஜெயித்து நீங்கள் மேலே 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 பறந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நல்ல பிதாவே, இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இந்த மாதத்திலே சபையார் இதை புரிந்து தீவிரமாய் தங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு தங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்க தேவன் அந்த கிருபை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. வராத பிள்ளைகளுக்கும் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். இடது கை நெஞ்சில் வச்சுக்க, வலது கை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், இயேசு வருகிறவரை அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருமுறை வாழ்த்துங்கள். லீடர்ஸ்கள் ஜெப குறிப்புகளை வாங்கி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.